கிளப் மாவட்டம் 32-33 சார்பாக மாபெரும் புற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை எக்மோரில் உள்ள எத்ராஜ் கல்லூரியில் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ரோட்டரி கிளப் ஆலந்தூர், ஆர்சி அகரம், ஆர்சி சென்னை ஜெமினி, ஆர்சி சென்னை ரெயின்போ, ஆர்சி சென்னை வெள்ளச்சேரி, ஆர்சி மெட்ராஸ் மவுண்ட் மற்றும் ஆர்சி ராயப்பேட்டா ஆகிய 7 கிளப்ஸ் இணைந்து நடத்தினார்கள். இதில் ஏராளமான ரோட்டரி கிளப்ஸ் தலைவர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். இந்த புற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சியை எத்ராஜ் கல்லூரி முதல்வரும் செயலாளரும் டாக்டர் எஸ். உமா கௌரி அவர்கள் கொடி அசைத்து பேரணியை தொடங்கி வைத்தார். இந்த புற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணியில் 200க்கும் மேற்பட்ட எத்ராஜ் கல்லூரி மாணவிகள் பலர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பெயர் பலகையை காட்டி பேரணியாக சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு செய்தார்கள். இதில் ரோட்டரி கிளப் நிர்வாகிகள், கல்லூரி பேராசிரியர்கள், காவல்துறை பலர் கலந்து கொண்டார்கள். இந்த புற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு பேரணி எத்ராஜ் கல்லூரியில் ஆரம்பித்து எத்ராஜ் சாலை சிக்னலில் சென்று பின்பு எத்ராஜ் கல்லூரியை வந்தடைந்தார்கள். அதைத் தொடர்ந்து எத்ராஜ் கல்லூரி ஆடிட்டோரியத்தில் பேரணியில் கலந்து கொண்ட அனைவரையும் கௌரவப்படுத்தி பின்பு புற்றுநோய் தடுப்பு விழிப்புணர்வு பற்றி மாணவிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாவட்ட சுகாதார கூடுதல் இயக்குனர், கேன்சர் கேர் ரொட்டேரியன் டாக்டர் தீபா ஸ்ரீ அவர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் சென்னை மெடிக்கல் பிரெட்டர்னிட்டி ரொட்டேரியன் டாக்டர் சரிதா அவர்கள் கலந்து கொண்டார்கள். பின்பு எத்ராஜ் கல்லூரியின் முதல்வரும் செயலாளரும் டாக்டர் எஸ். உமா கௌரி அவர்களுக்கு ரோட்டரி கிளப் மாவட்டம் 32-33 சார்பாக சால்வை அணிவித்து பரிசு வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து எத்ராஜ் கல்லூரி சார்பாக கல்லூரியின் முதல்வர் அவர்கள், ரோட்டரி கிளப் ஆலந்தூர் தலைவர் ரொட்டேரியன் FM ஆசிப் அலி பேக் அவர்கள், ஆர்சி அகரம் தலைவி ரொட்டேரியன் அருள் மலர் அவர்கள் மற்றும் செயலாளர் ரொட்டேரியன் கார்த்திகேயன் அவர்கள், ஆர்சி சென்னை ஜெமினி தலைவர் ரொட்டேரியன் பி மகாபு பாஷா அவர்கள், ஆர்சி சென்னை ரெயின்போ ரொட்டேரியன் டி அருள் அவர்கள், ஆர்சி மெட்ராஸ் மவுண்ட் தலைவர் ரொட்டேரியன் சண்முக தனபால் அவர்கள் மற்றும் ஆர்சி ராயப்பேட்டா தலைவர் ரொட்டேரியன் பத்மா பிரபுதாஸ் அவர்கள் ஆகியோர்களுக்கு சால்வை அணிவிக்கப்பட்டது. பின்பு காவல்துறை அதிகாரிகள், ரோட்டரி கிளப் நிர்வாகிகள் மற்றும் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் டாக்டர் எஸ். தீபா ராணி அவர்கள் மற்றும் டாக்டர் சோஃபியா ஆசாத் அவர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டன. பின்பு பேசிய கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ். உமா கௌரி
அவர்கள், இந்த காலகட்டத்தில் புற்றுநோய் என்பது மிக அதிகமாக வருகின்றது. ஆகையால் கல்லூரி மாணவிகளுக்கு இதுபோல் விழிப்புணர்வு தேவைப்படுகின்றது. இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ரோட்டரி கிளப் மாவட்டம் 32, 33 சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அனைவருக்கும் எங்கள் எத்ராஜ் கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து ரொட்டேரியன் டாக்டர் தீபா ஸ்ரீ அவர்கள் மற்றும் ரொட்டேரியன் டாக்டர் சரிதா ஆகியோர்கள் மாணவிகளுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்க பல விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டது. கடைசியில் அனைவரும் புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள். நன்றி. என் பேர் டாக்டர் தீபஸ்ரீ. நான் வந்து ரொட்டேரியன். ஐம் ஃப்ரம் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மவுண்ட் டிஸ்ட்ரிக்ட் 3233. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிளப்ஸ் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அலாங் வித் ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மவுண்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் ஆலந்தூர் அண்ட் ஆல் தி அதர் கிளப்ஸ் ஹேவ் டேக்கன் அன் இனிஷியேட்டிவ் இன் திஸ் கேன்சர் அவேர்னஸ் ப்ராஜெக்ட். இதில் வந்து என்னை வந்து சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருக்காங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாமே வந்து ரோட்டரி கிளப்லேருந்து வந்து ஒரு கேன்சர் அவேர்னஸ் இனிஷியேட்டிவில் வந்து வந்திருக்கோம். ஸோ இந்த கேன்சர் அவேர்னஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து கேன்சர் அப்படின்ற வார்த்தை கேட்டாலே வந்து ஒரு பயம்ன்றது இருக்கும். அந்த பயத்தினாலேயே வந்து பாதி பேர் வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருந்தாலும் ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணணும் அப்படின்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா தெர் இஸ் அ ஃபியர் ஆஃப் தி அன்னோன். என்ன நடக்க போதோ, கேன்சர் கண்டுபிடிச்சா என்ன ஆகுமோ, அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து பாதி பேர் வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் த மோஸ்ட் காமன் கேன்சர் in India is the breast cancer, and the second most cancer என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம cervical cancer. ஸோ இந்த breast cancer, cervical cancer இதுக்கு முன்னாடி மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இஃப் வி கேன் டயக்னோஸ் கேன்சர் ஏர்லி ஸ்டேஜஸில் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணோம் அப்படின்னா கேன்சர் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி க்யூரபிள். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து ஹெல்த் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர்னால வந்து நிறைய பேர் வந்து தேவர் லூசிங் தேர் லைஃப்ஸ். ஸோ அதனால ஒரு பயம்ன்றது இருந்துச்சு. பட் இப்போ இருக்கிற ஹெல்த் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் இஸ் கம்ப்ளீட்லி க்யூரபிள். ஆனால் அதுக்கேற்ற ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டில் இருக்குது, ப்ரைவேட் செட்டப்லேயும் இருக்குது. ஆனால் பீப்புள் ஆர் நாட் கோயிங். ஸோ இதுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ எவ்ரிபடி ஷுட் அண்டர்கோ த கேன்சர் ஸ்க்ரீனிங். இதில் வந்து பிரெஸ்ட் கேன்சருக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் எல்லாம் இருக்குது, சர்வைக்கல் கேன்சருக்கு என்ன பண்ணணும், அதெல்லாமே வந்து டீட்டெயில்டாக சொல்லணும்னா இப்போ டைம் பத்தாது. பட் தெர் ஆர் லாட் ஆஃப் டெஸ்ட் தட் வி கேன் டூ. எஸ்பெஷலி சர்வைக்கல் கேன்சரை பொறுத்தவரையிலும் தெர் இஸ் வேக்சினேஷன். ஹெச்பிவி வேக்சின் பற்றி வந்து நிறைய பேருக்கு தெரியாது. இது வந்து கேர்ள் சைல்டு ஒரு 10 to 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப்பில் வந்து இந்த ஹெச்பிவி வேக்சின் வந்து கொடுக்குறாங்க. ஹெச்பிவி வேக்சின் எடுக்கிறதுனால நம்ம சர்வைக்கல் கேன்சரை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து தடுக்கலாம். ஸோ அந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ 10 to 15 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப்பில் வந்து சர்வைக்கல் கேன்சருக்கு வந்து ஹெச்பிவி வேக்சின் கண்டிப்பாக எடுக்கணும். அபவ் 15 இயர்ஸ் to 46 இயர்ஸும் வந்து ஹெச்பிவி வேக்சின்ன்றது எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டோசேஜ் மட்டும்தான் வித்தியாசம். பட் மற்றபடி ஃப்ரம் 10 இயர்ஸ் to 46 இயர்ஸ் வந்து பெண்கள் வந்து இந்த ஹெச்பிவி வேக்சின் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ தட் வி கேன் அவாய்ட் சர்வைக்கல் கேன்சர். அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வைக்கல் பேப் ஸ்மியர். இந்த பேப் ஸ்மியரும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அபவ் 30 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த பேப் ஸ்மியர் வந்து எவ்ரி 3 இயர்ஸ் பண்ணணும். இதனால வந்து நம்ம கேன்சர், சர்வைக்கல் கேன்சர் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணலாம். மூணாவது விஷயம் வந்து பிரெஸ்ட் கேன்சர். பிரெஸ்ட் கேன்சர் வந்து அபவ் 40 இயர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து மேமோகிராஃபி எக்ஸாமினேஷன் வந்து எல்லாரும் பண்ணணும். ஜென்ரலாக வந்து நீங்கள் வந்து பிலோ 40 இருக்கீங்கன்னா, உங்கள் வீட்டில் வந்து யாராவது அபவ் 40 இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்ரி இயர் ஆர் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ் ப்ளீஸ் கெட் த மேமோகிராஃபி ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஏன்னா ஏர்லி டிடெக்ஷன் இஸ் த கியூர். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி எவ்ரி இயர் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுனால டெஃபினட்டாக வந்து நம்ம கேன்சர் இன்சிடென்ட்ஸை வந்து ஓரளவுக்கு கம்மி பண்ணலாம்.
தேங்க்யூ ஸோ மச். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நாங்கள் கேன்சர் அதாவது புற்றுநோயோருக்கு விழிப்புணர்வுக்கோசரம் இந்த எத்ராஜ் காலேஜ் அப்படின்ற காலேஜில் அசெம்பிள் ஆகிருக்கோம். ரோட்ரி கிளப் 3233 அப்படின்ற நியூ சார்ட்டர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 7 கிளப் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை நடத்துகிறாங்க எத்ராஜ் காலேஜ் கூட. எத்ராஜ் காலேஜ் தான் எங்களுக்கு இன்றைக்கி இந்த கேம்பஸை கொடுத்துருக்குறாங்க. இங்கே இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாருமே ஒரு ஹியூமன் செயின் அப்படின்றத ஃபார்ம் பண்ணி இந்த விழிப்புணர்வு கேன்சரை வந்து முழுக்கலும் நம்ம தவிர்க்கலாம், அதாவது இட் இஸ் ப்ரிவென்டபிள் அப்படின்ற ஒரு மெசேஜை சொசைட்டிக்கு கொண்டு போய் சொல்கிறதுக்கோசரம் நம்ம இன்றைக்கி இங்கே எல்லாருமே ஒரு ஹியூமன் செயின் அப்படின்றத ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள், அதாவது புற்றுநோயை எப்படி தவிர்க்கலாம், உணவு பழக்கங்கள் என்னெல்லாம் மாற்றம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்கிறதுக்கோசரமும் நாங்கள் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். நான் வந்து டாக்டர் சரிதா, ரேடியேஷன் ஆங்காலஜிஸ்ட். கேன்சர் புற்றுநோயை வந்து முழுக்களும் தவிர்க்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரிவென்டிவ் ஆங்காலஜி அப்படின்ற ஒரு தலைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த விஷயத்தை வந்து நான் எங்கெல்லாம் போய் சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் நான் போய் சொல்லிகிட்டு இருக்கேன். இது வந்து தவிர்க்கக்கூடியது, ப்ரிவென்டபிள், அண்ட் இதுக்கான அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு நல்ல ஒரு டைம் to start this, and especially in a girls college like எத்ராஜ் college where many cancers, breast cancer அப்படின்றது இன்றைக்கி சென்னை மாநகரத்தில் ஒரு புள்ளி விவரங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் த ஹையஸ்ட் in the statistics, and followed by that is only the uterine cancer, அதாவது கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய புற்றுநோய் நிறைய அளவில் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ மார்பக புற்றுநோய் மிக புள்ளி விவரங்கள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அண்ட் ஆண்களில் பார்த்திங்கன்னா நுரையீரலில் வரக்கூடிய புற்றுநோய் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிறைய அளவில் வந்துட்டுருக்கு. ஈவன்தோ நம்மளுடைய அந்த உணவு பழக்கங்களில் மாற்றங்களோ இல்லை பொல்யூஷன்னாலேயோ அப்படின்றதெல்லாம் வந்து அப்பாற்பட்டு நம்மளுடைய என்ன சொல்கிறது, உணவு பழக்கங்கள் தான் மெயின் இது வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றது அப்பாற்பட்டு ஒரு விஷயம் வந்து பொல்யூஷன். அதாவது நம்ம இந்த நேச்சரில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லேருந்து மாறி விலகி போகிறதுனால வரக்கூடிய சில பிரச்சனைகள் தான் இதுக்கெல்லாம் காரணன்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஆனால் சென்னை மாநகரத்தில் மட்டும், தமிழ்நாடு அப்படி சென்னை மாநகரம் அப்படின்றதுல ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ஒரு சின்ன வேறுபாடு இருக்குது. புகழை, அதாவது டொபாக்கோ சூயிங்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது ஓரல் கேன்சருக்கு. அதாவது வாயில் நாக்கில் எல்லாம் புற்றுநோய் வர்றதுக்கான பெரிய காரணம் அதுவும் இருக்குது. ஸோ ஹேபிட்ஸ்லேயும் வருது அப்படின்றது தான் ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை முழுக்க தவிர்க்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல விரும்புகிறது. தேங்க்யூ. நான் ரோட்ரி டிஸ்ட்ரிக்ட் 3233 நாங்கள் ஒரு 7 கிளப்பு, ரோட்ரி கிளப் ஆஃப் ஆலந்தூர், ரோட்ரி கிளப் ஆஃப் அகரம், ரோட்ரி கிளப் ஆஃப் ஜெமினி, ரோட்ரி கிளப் ஆஃப் வேலச்சேரி, ரோட்ரி கிளப் ஆஃப் ரெயின்போ, ரோட்ரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மவுண்ட், ரோட்ரி கிளப் ஆஃப் ராயப்பேட்டா ஆக மொத்தம் 7 கிளப்பு வந்து நாங்கள் வந்து இதை சேர்ந்து எத்ராஜ் காலேஜோட ஒரு ப்ரோக்ராமில் நாங்களும் சேர்ந்து அவங்களோட இந்த கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் பை ஃபார்மிங் ஹியூமன் செயின்ஸ் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிறோம். இதில் வந்து புற்றுநோய் பற்றியான விழிப்புணர்வுகளை இவங்க குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே எங்களோட 2 டாக்டர்ஸ் வந்து அந்த புற்றுநோயோட தன்மையை பற்றியும் அதை எப்படி நம்ம தடுக்கலாம் என்கின்ற முறையை பற்றியும் இந்த குழந்தைங்களுக்கு அவங்க எடுத்து சொல்ல போகிறாங்க. இதுக்காக நாங்கள் வந்து ஒன்று கூடி இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த எத்ராஜ் காலேஜோட சேர்ந்து நாங்கள் பண்ணுற இந்த விஷயத்தை வந்து மக்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்தணுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த எத்ராஜ் காலேஜ் பிரின்சிபல், ஸ்டூடெண்ட்ஸ் கோஆர்டினேட்டர் டாக்டர் தீபா மற்றும் எங்களுடைய கிளப் ரொட்டேரியன் வொகேஷனல் டைரக்டர் பாஸ்ட் பிரசிடென்ட் சொக்கலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் 3233 இந்த எப்படி ஒரு போலியோவை நோய் எதிர்ப்புக்கு வந்து நாங்கள் வந்து போலியோவை ஒழிச்சோமோ அதே மாதிரி கேன்சரையும் ஒழிக்கணுங்கிறது எங்களுடைய மாபெரும் கனவு. குட் மார்னிங். இன்னைக்கு இந்த ஹியூமன் செயின் ஃபார்மேஷன் மூலமாக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறோம். அதாவது கேன்சர் இஸ் ப்ரிவென்டபிள்
and it should start from college students and school students. Awareness இருந்தால் மட்டும்தான் நம்மளை வந்து blood டெஸ்ட்டோ இல்லை மற்ற ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டோ போய் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த கேன்சரை வந்து we can prevent, we can treat. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வழியாக நம்ம ஃபேமிலியும் ரீச் பண்ணலாம். ஸோ ஐ தேங்க் எத்ராஜ் காலேஜ் ஃபார் கோஆர்டினேட்டிங் வித் அஸ். தேங்க்யூ. வணக்கம், நான் டி அருள், ரோட்டரி கிளப் ஆஃப் ரெயின்போவோட பிரசிடெண்ட். இன்றைக்கி நடக்கிற எத்ராஜ் காலேஜில் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டூடெண்ட்டை வச்சு பண்ணுறோம். ஸோ இந்த அவேர்னஸ் வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணும். இந்த தலைமுறையில் வந்து இதோடு நிறுத்திடாமல் அடுத்த தலைமுறை கொண்டு போகும்போது தான் அது வந்து உண்மையாகவே வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த விஷயத்தில் ரோட்டரி கிளப்பும் எத்ராஜ் காலேஜும் நம்ம டாக்டர்ஸும் சேர்ந்து இந்த விழிப்புணர்வை கொண்டு போகிறன்றதுல பெருமையாக இருக்குது. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி சங்கத்தின் சார்பாக இன்று நடக்கவிருக்கின்ற மிக சிறப்பான ஹியூமன் செயின் என்னும் சொல்லப்படுகின்ற மனித சங்கிலியானது இன்று கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராமாக நடத்தப்படுகின்றது. இதில் கலந்து கொண்ட அனைத்து ரோட்டரி சங்கத்தினருக்கும், இந்த எத்திராஜ் கல்லூரியின் அனைத்து மாணவர்களுக்கும் மற்றும் மேனேஜ்மெண்ட் டீம் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை ஜெமினியின் சார்பாக பாஷா என்னும் நான் ஆஸ் அ பிரசிடென்ட் கலந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இதற்கு உதவிய அனைத்து ரோட்டரி சங்கத்தின் தலைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜே அசோக்குமார், ரோட்டரி கிளப் ஆஃப் ராயப்பேட்டா கிளப்லேருந்து வந்திருக்கோம். இந்த கேன்சர் அவேர்னஸ் வந்து இப்போது ஹியூமன் செயின் இங்கே நடந்துகிட்ருக்கு. இது அவேர்னஸ் வந்து கேன்சர் அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய கேன்சர்ஸ் நம்ம இயர்லியாக டிடெக்ட் பண்ணோம்னா 100% க்யூர் இருக்குது. அப்படி அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஸ்ட் கேன்சர், யூட்ரைன் கேன்சர்ஸ் இதெல்லாம் வந்து இயர்லியாக டிடெக்ட் பண்ணோம்னா 100% க்யூர் பண்ணலாம். ஸோ அந்த அவேர்னஸ் மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுக்காக நம்ம இந்த ஹியூமன் செயினை இப்போ நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் நல்லா வெற்றி பெறத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். ஸோ இயர்லி டிடெக்ஷன் வில் க்யூர் 100% க்யூர் வந்து நிறைய கேன்சர்ஸ் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியணும். இது எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ரோட்டரி கிளப் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் மெட்ராஸ் மவுண்ட் பிரசிடெண்ட். ஸோ இன்றைக்கி வந்து 7 கிளப்பு சேர்ந்து இந்த கேன்சர் அவேர்னஸ்க்கோசரம் ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து மனித சங்கிலி மூலயமா வந்து இந்த கேன்சர் அவேர்னஸை எல்லாருக்கும் சொல்கிறதுக்கோசரம் இந்த எத்திராஜ் காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா வந்து ஹெல்ப் எடுத்து நாங்கள் ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு வந்திருக்க டாக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க.